நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு விஷயம் 100% ஷுர். அது என்னன்னா, நீங்கள் லேசி கிடையாது, டேலண்ட் இல்லாதவர்கள் கிடையாது, மோட்டிவேஷன் ப்ராப்ளம் கூட இல்லை. ஆனால் என்னன்னா, ஐ நோ வாட் டு டூ பட் ஐ எம் நாட் டூயிங் இட். அப்படின்னா என்ன பண்ணால் அது நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் அது ஏன் நான் பண்ண மாட்டேங்கிறேன்? இந்த சென்டென்ஸ் உங்கள் லைஃப்பில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஐடியா வந்தால் அந்த ஐடியா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு டவுட்டாக இருக்கா? இல்லை அதை வேண்டாமா கூடாதா அப்படிங்கிற தயக்கமாக இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கங்க. நான் சில டைம் வீடியோ போஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஓவர் திங்கிங்லாம் வரும். சில பேர்த்துக்கு நாளைக்கு ஜிம் போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற ஹெசிடேஷன்லாம் வரும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் தான். தயக்கம், பயம், கோபம், இதெல்லாம் ப்ராப்ளம் தான். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வெறும் 5 செகண்டில் அதெல்லாம் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணி முன்னேறி போகிறது, அதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற டெக்னிக்கோட பேர் தான் த 5 செகண்ட்ஸ் ரூல். இந்த ரூலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த ரூலை பற்றி நான் வீடியோ போடுறேன்னா, இந்த ரூல் நம்ம பயத்தை ஓவர் கம் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் சில தயக்கங்களை ஓவர் கம் பண்ண யூஸ் ஆகும். நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேருந்து, நெகட்டிவ் திங்கிங்லேருந்து பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்ற இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். மெல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், தெரியலனா செக் பண்ணுங்கள். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை, இது ஒரு பிரெயின் ஹேக். இது டிசைட் சயின்ஸ். இது லைஃப் சேஞ்சிங் வெப்பன். ஒரு ஹார்ஷான ட்ரூத் சொல்லட்டுமா? யுவர் பிரெயின் இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, உங்கள் பிரெயினோட ஜாப் சக்ஸஸ் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை, ட்ரீம் ஃபுல் பண்ணுறது இல்லை. அதோட ஒரே ஜாப் என்னன்னா சர்வைவல். ஹியூமன் பிரெயின் வயர்டு லைக் uncomfortable ஈக்குவல் டு டேஞ்சர், uncertain ஈக்குவல் டு டேஞ்சர், நியூ திங்ஸ் ஈக்குவல் டு டேஞ்சர். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, உடனே நம்ம பிரெயின் என்ன சொல்லணும்னா ரிஸ்க், லாஸ், ப்ராப்ளம்ஸ் அப்படியாப்பட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்மளோட கான்சியஸ்க்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக பேசணுமா, பிரெயின் உடனே சொல்லும் என்பிரேஸ்மெண்ட்டை தரும். அதாவது மற்றவங்கள நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரும். உங்களுக்கு இது ஞாபகம் இருந்தால் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு. என்னன்னா, நான் இந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இதை நான் டெய்லியும் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோ முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர ஆரம்பிச்சிருவீங்க. த ரியல் ப்ராப்ளம் நோ ஒன் டாக்ஸ் அபவுட். சில பேர் நினைப்பாங்க மோட்டிவேஷன் இல்லாததுனால தான் என் லைஃப் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ரியல் ப்ராப்ளம் என்னென்னா, மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது இல்லை, சின்ன சின்ன தயக்கம். மீட்டிங்கில் ஐடியா வருது, ஒரு 2 செகண்ட் பிரேக் ஆகுது, பிரேக் ஆன உடனே பிரெயின் வேக்கப் ஆகுது, வேக்கப் ஆகி செல்ஃப் டவுட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் நிறைய பேத்துக்கு நம்ம என்ன தான் நல்ல ஐடியாவே நம்ம மனசில் இருந்தாலும் அதை நமக்கு வெளியே சொல்ல நம்ம பிரெயின் ஒத்துக்காது. ஏன்னா தயக்கங்கள், பயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஹெசிடேஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸை பிரெயினுக்கு சிக்னலாக அனுப்பும். அமிக்டுலா ஆக்டிவேட் ஆகும், ஃபியர் லூப் ஸ்டார்ட் ஆகும். நான் இதை பற்றி நிறைய வீடியோகள் நான் சொல்லியிருக்கேன், தெரியலனா செக் பண்ணுங்கள். அமிக்டுலா பற்றி நான் சொல்லியிருக்கேன். தைரியம் அப்படிங்கிற வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பற்றி. அப்போ தான் ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகும், அதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். அப்போ எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அதாவது நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, ஐடியா உங்களுக்கு தானாக வருது, ஆனால் சொன்னால் எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். இது மீட்டிங் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டேஜில் பேசினா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புதுசாக பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எல்லோரும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க பேசினா கூட நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பிரெயினோட ட்ரிக்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த இடத்த விட்டு, அந்த அன்கம்ஃபர்டபுளான ஏரியாவை விட்டு நம்ம வருவோம். அது அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறத விட அது நமக்கு தான் அன்கம்ஃபர்டபுள், ஆனால் நம்ம பிரெயினுக்கு அது டேஞ்சர். அப்போ நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டியும், எவ்ரி பிக் ஃபெயிலியர் இன் லைஃப் ஸ்டார்ட் ஆஸ் டைனி ஹெஜிடேஷன். எல்லா பெரிய தோல்விகளும் சின்ன சின்ன தயக்கங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வருவோம், முக்கியமான ஏரியாக்குள்ளே வந்துட்டோம்.
த 5 செகண்ட்ஸ் ரூல். இந்த 5 செகண்ட்ஸ் ரூலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் திரும்ப ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பிரெயின் அதை வந்து டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு சிம்டமாக எடுத்துக்கும். அந்த டேஞ்சர், அதாவது நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, ஐயோ அதை பண்ணணும், ஐயோ இது புது ஐடியா அப்படிங்கிறது எல்லாமே அது விதமான டேஞ்சர். அதாவது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனுமே நம்ம பிரெயின் வந்து அது டேஞ்சர் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கும். அந்த டேஞ்சர்லேருந்து நம்மளை தப்பிக்கிறதுக்காக அது என்ன பண்ணுன்னா, ஃபியர், தயக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் அப்போந்து தான் வர்றது. ப்ரொக்ரஸ்டினேஷன், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்கள்லாம் அப்போ இருந்து தான் வர்றது. பிரெயின் அது வேலையை தான் பார்க்குது. என்னென்னா அது நம்மளேருந்து காப்பாற்ற தான் நினைக்குது. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நாம் தான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா அது பிரெயினோட படைப்பு அப்படி இருக்குது. நம்ம எதுக்கு அது பிடிக்கலன்னு நம்ம சொல்கிறோமோ அதை வந்து அது நம்மளை செய்யக்கூடாததுக்காக அது வந்து நம்மளை பாதுகாக்குது. அதையே நம்ம பிடிக்குன்னு சொன்னோம்னா அது வந்து மாற்றிக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தைரியத்தை பற்றி நான் பேசின அந்த வீடியோக்களில் ஃபியரும் எக்ஸைட்மெண்ட்டும் ஒன்று தான் அப்படிங்கிற நான் சொல்லியிருப்பேன். என்ன நம்ம பிரெயின் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் வேறு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். தெரியலனா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஐடியாக்கள் வந்தாலும், ஹெசிடேஷன் வந்தாலும், ஒரு ஐடியா வருது, வந்த உடனே செல்ஃப் டவுட் கிரியேட் ஆகிறதுக்குள்ளே 5 4 3 2 1 அப்படின்னு நீங்கள் ரிவர்ஸில் எண்ணிட்டு நீங்கள் அந்த ஐடியாவை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி தான் நெகட்டிவான தாட் வந்தாலும் 5 4 3 2 1 வந்துட்டு உடனே ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்கு வந்துடுங்க. நான் அந்த வீடியோக்கள் நான் கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். ஆங்கர் தாட் வேணும் அப்படின்னு. அதாவது சிம்பிள் தான். ஒரு ஆங்கர் தாட் எடுத்துக்கேன். இப்போ நான் வந்து சேடாக இருக்கேன். எதுக்கு நான் சேடாக இருக்கேன்? வியூஸ் கம்மியாக போகுது, மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னு சேடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 5 4 3 2 1 தப்புன்னு நான் வியூஸ்லாம் நல்லா தான் போகுது, மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்குது, சேனலை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்துடுவேன். நல்லா க்ரோத் ஆகிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வந்துடுவேன். 5 4 3 2 1 இதுதான் டெக்னிக். நான் இது சிம்பிளாக சொல்கிறேன். இவன் எப்போவுமே இப்படி தாண்டா பண்ணுறான், டெக்னிக்கை மட்டும் சிம்பிளாக சொல்கிறான், பேசுகிறதெல்லாம் பெருசாக பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் சீக்ரெட். இதை இருக்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியும். நானும் எந்த அளவுக்கு பிரித்து கதையாக கட்டி பெருசாக சொன்னாலும் உண்மை வந்து சின்னதாக தான் இருக்கும். சில டைம் அது உண்மையாக கூட இருக்காது, நமக்கு சாதாரணமான விஷயந்தான் அது. ஆனால் அதுதான் உண்மை. எக்ஸாம்பிளுக்கு ரெப்படேஷன் எடுத்துக்காங்க. ரெப்படேஷன் சின்ன விஷயந்தான், ஆனால் அதுதான் கீயே. இந்த டெக்னிக் உங்களுக்கு சிம்பிளாக நான் புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, ஆத்தர் வந்து மில்லர் ராபின்ஸ் அப்படிங்கிற இவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது, அதாவது அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு நாள் அவங்களுக்கு வந்து வினோதமான ஒரு எண்ணம் வந்திருக்கு. காலையில் எந்திரிக்கும் போது அலாரம் அடிக்கிறத வந்து அவங்களுக்கு அந்த சத்தம் வந்து பிடிக்கல. ஏன்டா எந்திரிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருந்திருக்கு. அப்போ வந்து என்ன இருக்குன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது அலாரம் அடிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த ஒரு ராக்கெட் லான்ச் வீடியோ வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதில் வந்து கவுண்டவுன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கவுண்டவுன்னா 5 4 3 2 1 அப்படின்னு. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்தர், சரி அதையே சொல்லிட்டு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெட்லேருந்து எந்திரிச்சு வேகமாக ஷூஸ் எடுத்து போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பெட்லேருந்து எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ப்ரொக்ரஸ்டினேஷன் இருந்து அவங்க வந்து டக்குன்னு வந்து அந்த 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த டெக்னிக்கோட பவர். இப்படி தான் இந்த டெக்னிக் வந்து உருவாச்சு. இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நம்மளோட எண்ணங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலிமா வந்து போகும் அப்படின்ட்டு. அதாவது இப்போ நம்ம வந்து 5 4 3 2 1 அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த சிக்னலை வந்து இன்டர்பிரட் பண்ணும். அதாவது நெகட்டிவாக போனாலும் சரி, பயமாக போனாலும் சரி, எல்லா சிக்னலையும் வந்து அந்த போகிற சிக்னலை வந்து 5 4 3 2 1 அப்படிங்கிறது இன்டர்பிரட் பண்ணி தடுத்த உடனே நீங்கள் ஒரு ஆங்கர் தாட், அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கான இடத்துக்குள்ளே அது வந்து வந்துடும். இது கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த டெக்னிக்கை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா, சில டைம் வந்து 5 நாள் ஆச்சு எவன்டா வீடியோ போடுறான் அப்படின்னு எனக்கு தோணும், யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தோணும். அதனால் நான் சரி போடுற பார்த்துப்போம் 5 4 3 2 1 சரி பார்த்துப்போம், அப்புறம் ஐடியாவே வர மாட்டேங்குது அப்படின்லாம் தோணும். அப்போல்லாம் இப்படி தான் பண்ணுறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அடையணும்னு நினைக்கிற உங்கள் லட்சியத்தை பயம் தடுக்குதா, அப்போ 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிங்க உங்கள் மைண்டுக்குள்ளேயே. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் எண்டு ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, உங்கள் லைஃபோட கோலை
54 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உண்மையான அடையணும்னு நினைக்கிற கோலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோலை அடையிறதுக்கு தேவையான தாட்டை உருவாக்க ஆரம்பிங்க.